வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு எப்போது சம்மன்? எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். என்னங்க விஜய் போயிட்டு வந்துட்டாரு, 10 ரூபாவை இன்னும் கூப்பிட வேண்டிய அப்படின்னு பல பேர் கேட்கறத நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பல பேர் என்னங்க அநியாயமாக இருக்குது, பாதிக்கப்பட்டவர் அவரெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, 2 நாளாக விசாரிக்கிறாங்க, அவங்க ஆட்களெல்லாம் விசாரிச்சிட்டாங்க, காவல்துறையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஐஜி காவலர்கள் விசாரிச்சிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்களை விசாரிச்சிட்டாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவர் குற்றஞ்சாட்டக்கூடிய ஒருவரை விசாரிக்காமல் இருந்ததுன்னா என்னது உள்ளடி அரசியல் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்க, சிபிஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி, அது ரொம்ப தெளிவாக பண்ணும், ஆனால் யாரையும் உடனேலாம் அரசுலாம் பண்ணாது, அது பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ வந்த தகவல், ஏற்கனவே இந்த தகவல் வெளியில் நிறையா கசிய விடப்பட்டது. அதுக்கு காரணம் ஐயா நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக அமித்ஷாவை மேடையில் வச்சுக்கிட்டு இந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் செந்தில் பாலாஜி தான், வேகமாக பிரேத பரிசோதனை நடந்ததுக்கும் காரணம் அவர் தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஹோம் மினிஸ்டர் முன்னாடி சொல்கிறார். ஹோம் மினிஸ்டர் முன்னாடி சொல்கிறாருன்னா ஏற்கனவே நான் இப்படி சொல்ல போகிறேங்கிறது கண்டிப்பாக அமித்ஷாவுக்கு தெரியும். அமித்ஷா கோவப்படுவார்னா அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார், ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நிதானமாக பேசுகிறார். அப்போ இன்னைக்கு செந்தில் பாலாஜியை வளைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுவாங்கன்னா கண்டிப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த கரூர் சம்பவ விஷயத்தில் பல நாட்கள் ஆனாலும் அந்த வடு இன்னும் தீரல. சுதந்திர இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போய் 41 பேர் உயிரிழந்தது அப்படிங்கிறது இதுவரை நடந்திராத விஷயம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், என்டிஆர் ஆரம்பித்தார், சிரஞ்சீவி ஆரம்பித்தார், பல நடிகர்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்களுக்கு அந்தந்த காலங்களில் என்ன தொல்லை தரப்பட்டதோ அதை விட இன்னும் அதிகமாக விஜய்க்கு தொல்லை கொடுக்கப்பட்டதா அவங்க ஆட்கள் நினைக்கிறாங்க. அவங்களையாவது நீங்கள் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் இதுக்கெல்லாம் அனுமதியாவது கொடுத்தாங்க. இங்கே அனுமதியே இல்லை. சிரஞ்சீவி அவர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமதிலாம் எல்லாத்துக்கும் அவருக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லை, அனுமதிலாம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட அவருடைய படத்துக்கு சிக்கல் பண்ணாங்க, பல விஷயத்தில் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் இதுக்கெல்லாம் பெருசாலாம் பண்ணல. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே அவருக்கு எதிராக இருக்காங்க. சென்ட்ரல் இந்நேரம் அவருக்கு துணையாக இருந்திருந்தால் இது கதையே வேற மாதிரி போயிருக்கும். ஹேமா மாலினி அவர்கள் தலைமையிலான குழு விஜய் ஒரு பெரிய ஸ்டாரு, அவருக்கு இந்த அளவுக்கு முட்டு சந்தை ஒதுக்கினது தப்புன்னு விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் மேலே தவறே இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி பேசினார். ஆனால் பழனிசாமி அவர்களுக்கு விஜய் நன்றி சொல்லி இருக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் நன்றி சொல்லலை. நன்றிங்கிறது ஒரு கர்டசி சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவங்க கூட்டணிங்கிறது வேற. ஒரு நன்றி சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக வராருன்னா அவங்க கூட இருக்கவங்க சில ஐடியாவை கொடுக்கணும். அந்த ஐடியாவை விஜய் யோசித்து செயல்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. அதுலேயும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜய் செய்கிற எல்லா செயலுமே சரி அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் எல்லா நேரத்துலையும் சரியான விஷயத்தை செய்ய மாட்டான். எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார், சில அவருக்கே தெரியாமல் சில தப்பான மூவ் பண்ணுவாங்க. எல்லா மனிதருக்கும் அந்த இயற்கை தான். விஜய் படமே நிறையா படம் ஆகுது. நிறையா படத்தில் சில படம் விஜய் நல்லா ஓடுன்னு நினைப்பார், படம் ஃபெயிலியர் ஆயிரும். அது விஜய் மேலே தப்பு இல்லை, டைரக்டர் சரியாக எடுக்கிறேன்னா அவர் என்ன பண்ணுவார். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அப்போ விஜய் அந்த நன்றியை சொல்லியிருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படத்துக்கு தடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய செயல்னு ராகுல் காந்தி சொல்கிறார். அதற்கு விஜய் அமைதியாக தான் இருக்கார், நன்றி சொல்லலை. அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் நன்றி சொன்னார்னா மோடி இன்னும் படத்தை வெளியிடாமல் தடுப்பார், ப்ரொடியூசர் பாதிக்கப்படுவார். அதனால் விஜய் அந்த முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் பழனிசாமிகிட்ட சொல்லியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்கள் கருத்தை என்னங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய கருத்து இது, உங்கள் கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாச்சு. இப்போ வந்த தகவல் என்னென்னா, செந்தில் பாலாஜியை என்னென்ன பண்ணணுங்கிறத இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைதியாக இருந்தால் அவருக்கு நல்லது. அப்படி இல்லாவிட்டால் கரூர் சம்பவத்துக்கு மறுபடியும் அவர் சிபிஐக்கு அழைக்கப்பட்டு கொண்டே இருப்பார். இப்போ விஜயை 2 தடவை அழைச்ச உடனே அவர் மேலே ஒரு அனுதாபம் உருவாகுது, கரெக்டுங்களா? அதனால் யோசிக்கிறாங்க வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி விஜய் சிபிஐ அலுவலகத்தை போகும்போது பெரியவர்கள், அதாவது என்னென்னா ஒரு முதலமைச்சர், ஒன்றிய அமைச்சர், இவர்கள்லாம் சிபிஐ அலுவலகத்துக்கு வந்தால் எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு, அவரை உட்கார வைக்கிற இடம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. ஏன்னா அவரும் இன்றைக்கி ஒய்பிரிவு பாதுகாப்பில் இருக்கார், கொஞ்சம் முக்கியமான நபர், விவிஐபி தான். ஆனால் இந்த ஒரு கேட்டகரி செந்தில் பாலாஜிக்கு கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? அவர் இப்போ எம்எல்ஏ தான், அமைச்சர் கூட இல்லை. அப்போ ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஏற்கனவே அவர் அடிக்கடி கூப்பிட்டு திமுகவுடைய வேலை பார்க்குற விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சிபிஐயில் முடியவும் முடியாதா? எலெக்ஷன் நேரத்தில் வாங்க
ஒரு தடவை சம்மனுக்கு நீங்கள் போக ஆரம்பிக்கலாம், கூப்பிட்டு இருந்தால் போய் தான் ஆகணும். நீங்கள் கரூர் சம்பவத்தில் உங்களை பாதிக்கப்பட்டவங்க குற்றம் சாட்டுறாங்க, வாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் வச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா தேர்தல் வேலையை பார்ப்பாரா, இந்த வேலையை பார்ப்பாரா? அப்போ இந்த மாதிரியான சங்கடங்களை சிபிஐ நடத்தால் கொடுக்க முடியும். இன்னைக்கு வெகுஜன மக்கள் இந்த அளவுக்கு வந்து ஏன் வந்து செந்தில் பாலாஜியை விசாரிக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கப்படுறாங்கிறது இன்னைக்கு மேலே தெரியும். டெல்லிக்கு தெரியாமையே இருக்கும். செந்தில் பாலாஜியை நம்ம 3-4 நாள் விசாரித்தாலும் பெரிய அனுதாபம் வராது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க, நீங்கள் சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி ஒருவேளை சிபிஐ விசாரிக்கும் போது சிஎம் இங்கேருந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டால் விட்டுருவாங்களா? ஒன்று சார். அப்படியே பாருங்கள், செந்தில் பாலாஜி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த கரூர் சம்பவத்துக்கும் அவருக்கும் காரணமே இல்லை, அவர் தான் ஓடோடி வந்து மக்களுக்காக உதவி பண்ணவர், இரவு முழுக்க வந்து மருத்துவமனையில் இருந்தார், அன்பில் மகேஷ் அழுததெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை சொன்னவர், அந்த அழுகையெல்லாம் பொறுக்கிறதுக்கே ஒரு பெரிய விஷயம். இன்னும் அமைச்சர்கள்லாம் வரும்போது சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணது, ஆம்புலன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பக்காவாக பார்த்தது, உடனே மருத்துவர்களை கூட்டு வந்து மருத்துவ வசதியை நிலைநாட்டியது, இப்படி என்று சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இது மக்கள்கிட்ட ஏற்படுமா அப்படிங்கிறத மக்களாக நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடி அவருக்கும் வந்து விட்டது. இதை அவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்லா தெரியும் அவங்களுக்கு. இப்போ நம்ம விட இன்னைக்கு வந்து திமுகவுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டுச்சு இடி. அதில் தான் உங்களை உள்ள தூக்கி வைக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து கோர்ட்டு நடைமுறைகள் நிறையா இருக்குது. டாஸ்மாக் அலுவலகத்தில் ஏன் போனீங்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றம் கேட்டுருச்சு. ஆனால் இந்த கேஸில் உள்ள வைக்க முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள வைக்க முடியாது தான். ஆனாலும் இடி உள்ள வைக்குமா, சிபிஐ உள்ள வைக்குமா, நினைத்தால் உள்ள வைக்க முடியுமா முடியாதா? சட்டத்தில் இடம் விடுங்க. சட்டத்தில்னா இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் ஏஜென்சி இந்த மாதிரி யாரையும் பண்ணாது. பண்ணணும்னு நினச்சா பண்ணலாமா, பண்ண முடியாதா? பண்ணலாம். அப்போ பண்ணிடும். அப்போ இவர்கள் பிஜேபிக்கு வெள்ளை கொடி காட்டினால் தப்பிச்சுடுவாங்க, வெள்ளை கொடி காட்டாவிட்டால் இவர்களுக்கு சிக்கல் இருக்கிறது உறுதி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. ஒவ்வொரு விஷயமும் வரும்போது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட இவர் பேசுனது, இவர் தம்பி பேசுனது எல்லாமே வெளியே வந்திருக்கு. தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் சொல்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்ட்ட காவல்துறை அதிகாரிகள் பேசுனது ஏன்? ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கிட்ட பேச வேண்டிய, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பேசலாம் சார், முடியறதுக்கு முன்னாடி ஏன் பேசினாங்க? இன்னொன்று, காவல்துறை வைத்த வாதமே தப்பு. அவர் 7 மணிக்கு வந்தாருன்னா நீங்கள் தானே அவரை கூப்பிட்டு வந்தீங்க, அவர் லேட்டாக வந்தாருன்னா எதுக்கு நீங்கள் உள்ளே விட்டீங்க, பார்டர்லேயே ஸ்டாப் பண்ண வேண்டியதானே நீதிபதி கேட்குறாரு. இல்லை அவர் 1 வேளை வந்தாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சரி 1 வேளை வந்தால் அவர் மேலே ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா? இப்போ இன்னொன்றுங்க, இப்போல்லாம் எஃப்ஐஆர் போட்டால் உடனே அதை நீங்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா எழுத்தில் எழுதுறது, சார் 25ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. அப்பயே எஃப்ஐஆர் போடாமல் இப்போ போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. நீங்கள் என்ன கணக்கு பண்ணீங்க, உங்ககிட்டயே விசாரணை இருக்கும், எஸ்ஐடியே இருக்கும், ஒரு நபர் ஆணையமே இருக்கும், நமக்குள்ளேயே சேர்ந்து முடிச்சிடலாம். அந்த ஞானசேகரன் விஷயத்தில் யார் அந்த சார்னு கடைசி வரைக்கும் தெரியாமல் போச்சு. இல்லை, இருக்காங்களா இல்லையானே தெரியல. அதிமுக கேட்டுக்கிட்டே இருக்குது, எடப்பாடி பழனிசாமி நான் வந்தால் கண்டுபிடிப்பேன்ருக்காரு. அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம், அப்போ ஞானசேகரனுக்கு இது வாங்கி கொடுத்துட்டாச்சு, இல்லை தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் நினச்சாங்க. அதனால் பல சம்பவங்கள் வந்து இவங்க வேகமாக பண்ணாங்க. இன்னைக்கு இவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அப்போ சிபிஐ அடுத்து இவர் எப்போ கூப்பிட போகுது அப்படிங்கிற தகவல் வந்து அநேகமாக ஒரு 2-3 நாளில் வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை தான். ஒன்ஸ் நீங்கள் சிபிஐ கிட்ட போனீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு தெரியும், ஏன்னா இடி கிட்ட ஏற்கனவே போயிருக்காரு. ஏற்கனவே இடி கிட்ட போனதுனால அவருக்கு தெரியும் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாருன்னு. போன தடவை இதே மாதிரி தான் இடி அவரை விசாரிக்கும் போது, அமைச்சர் தெரியுமா நான் கையெழுத்து போட மாட்டேன்லாம் சொன்னி அது பெரிய விஷயமாகி, ஏன்னா அவர் விசாரிக்க வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய இடியோடைய வண்டியில் வந்தாங்களா, அவங்களுடைய கண்ணாடிலாம் உடைச்ச ஆதரவாளர்கள். இப்போ டெல்லிக்கு கூப்பிட்டா அது வேற மாதிரியான செய்தி. இன்னொன்று, செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணையில் ஆஜராகிறாங்கிறது வேற செய்தி. ஏன்னா இப்போ அடுத்து எப்படிலாம் தகவல் வரும்? சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு திணறினார் செந்தில் பாலாஜி. ஏன்னா எலெக்ஷன் இருக்கும், இனிமேல் மீடியாவும் உங்களை பார்த்து பயப்படாது. ஏன் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ வேகமாக போனீர்கள், உங்களுக்கு எப்படி தகவல் வந்தது, அந்த ஆம்புலன்ஸுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னது, அந்த மருத்துவர்கள் எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்க, யார் அந்த மருத்துவர்கள்ட்ட நைட்டாக வந்து பிரேத பரிசோதனை பண்ணுங்கன்னு சொன்னாங்க, இப்படி பல கேள்விகளை கேட்கும்போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிபிஐ அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த நாள் இதே கேள்வி கேட்பீங்க, இதே மாதிரி பதில் சொல்லணும். நீங்கள் கேட்கலாம், செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சராகக்கூடிய தகுதி இருக்குது அப்படிங்கும்போது அவர் பக்காவாக பதில் சொல்லுவார் சார், அவர் அடுத்த ஏக்நாத் ஷெண்டே சார், கரெக்டு தான், அதை மாற்றுக்கிறது இல்லை. செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி என்னென்னா, நீங்கள் அவர் ஊழல்வாதி, அவர் வந்து கரூர் சம்பவம் என்ன வேணால் சொன்னாலும் அவர் சில பதில்கள்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சட்டுன்னு பேசுவார். அதாவது நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு ஒரு நிருபர். என்ன சொல்லியிருக்கணும் அவர்? 10 ரூபா வாங்கினீங்க 1, நாங்கள் வாங்கினீங்க உள்ளே யாராவது வாங்கியிருக்கலாம் 2. இவர் சொல்கிறாரு பாருங்க, அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே திமுக ஆட்சியில் பின்பற்றப்பட்டது. முடிஞ்சு போச்சு கேள்வி.
அதிமுக ஆட்சியில வாங்கினாங்க, எங்கள் ஆட்சியில் வாங்கினாங்கப்பா, முடிஞ்சு பார்க்காத. இந்த மாதிரி வந்து இந்த டேலண்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் டக்குன்னு இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார், உதயநிதி சொல்ல மாட்டார். இப்போ 5 கட்சி மாறி வந்து 5 கட்சியிலையும் பெரிய லெவலில் இருக்கார். ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் போக்குவரத்து துறை அமைச்சர், தினகரன்ட்ட போகும்போதும் பெரிய பதவி. இப்போ இவருடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இவர் தலைமைக்கு நெருக்கமாக இருப்பார். அப்போ ஏதோ ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கும்ல. நீங்கள் சொல்கிறீங்க என்னங்க குவாலிட்டி, கொள்ளடிக்கிற குவாலிட்டி அதாவது இருக்குல்ல. மற்றவர்கள்லாம் முடியாத ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுறாருல, ஹை ரிஸ்க் ஹை கெயின், அவ்வளோதான். செந்தில் பாலாஜி என்ன நினைக்கிறாரு, ஹை ரிஸ்க் நிறையா மக்களுக்கும் கொஞ்சம் பண்ணி தொகுதியில் ஜெயிப்போம், அதை வச்சு அடுத்த தேர்தலை சந்திப்போம், அவர் ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய சிபிஐ அப்படிங்கிறது இன்னைக்கு நேர்மையாக விசாரணை நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு மக்கள் தான் நினைக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் அதெல்லாம் இல்லைங்க, அவங்க வந்து விஜயையும் குற்றம் சொல்லுவாங்க, எந்த பக்கம் திமுகவையும் குற்றம் சொல்லி 2 பேரையும் குற்றம் சொல்லி இவங்களுக்கு பொலிட்டிக்கலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற குரல்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. எப்படி இந்த தீர்ப்பு வந்தாலும், ஒருவேளை விஜய் தான் தப்பு பண்ணியிருக்கேன் தீர்ப்பு வந்தாலும் விஜய்க்கு செல்வாக்கு குறைய போவதில்லை. செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு மட்டும் வந்ததுன்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை. இதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ஹைலைட். பெரும்பான்மையான மக்கள் வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்ததுன்னு உறுதியாக நம்புறாங்க. நம்ம புரியல ஏன் நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. விசாரணை முடிஞ்சாதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ அவர் தான் குற்றவாளி, இவர் தான் குற்றவாளி, யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுவது அது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு வந்து இன்னைக்கு சம்மன் கொடுக்கறது பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.